சாமி சரணம். ஐயப்பன் மெய் அடியவர்களே, நாங்கள் ஐயப்பனுடைய மாலை போட்டு கஷ்டத்தின் மத்தியில் இந்தியா சபரிமலைக்கு செல்ல முடியாத அடியவர்கள், இலங்கையிலே சபரிமலைக்கு ஏற்றாப்போல் திரிகோணமலையிலே அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். கும்பிரிப்பிட்டி 6ஆம் வட்டாரம் திருகோணமலை. இங்கே வருகை தந்தால் சபரிமலைக்கு ஒத்தா போலேயே இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயம். சபரிமலைக்கு செல்ல முடியாத அடியவர்கள் இங்கு வந்து என் பெருமானை தரிசித்து என் பெருமானுடைய திருவருளினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அடியவர்கள் ஐயப்பன்மார்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றேன். நீங்கள் பாருங்கள், சரியாக சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பனுடைய ஆலயம் போலே இங்கு அமைக்கப்பட்டு இருக்கின்றது. பதினெட்டாம் படிகள் இருக்கின்றது. மேலே ஐயன் இருக்கின்றார், இதற்கு கீழேயும் அங்கு ஐயன் இருக்கின்றார், கருப்பசாமி இருக்கின்றார், கடத்தசாமி இருக்கின்றார்கள். அப்படியே ஆலயத்தின் இப்புறத்திலே வருகை தரும்போது மஞ்சமாதாவினுடைய ஆலயம் இருக்கின்றது. சபரிமலையிலே அமைத்திருப்பது போலவே மஞ்சமாதா அருகே ஒரு குளமும் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கின்ற சபரிமலைக்கு செல்ல முடியாத அடியவர்கள் இலங்கையிலே திருகோணமலையிலே கும்பிரிப்பிட்டி எனும் இடத்திலே அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். நான் இப்பொழுது இதை பின்புறமாக இருக்கின்ற படியினிலே ஏறி சென்று காட்டுகிறேன். எந்த ஒரு குறையும் இல்லை. சபரிமலையில் இருக்கின்றதே போலவே எல்லாம் இங்கு அமைந்திருக்கின்றது. கணபதியினுடைய ஆலயம். மணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொடித்தம்பம் பாருங்கள். உள்ளேதான் என் பெருமான் ஹரிஹர சுதன் ஐயப்பன் இருக்கின்றார். தற்பொழுது மடை சாத்தப்பட்டிருக்கின்றது. மாலை 7 மணி அளவில் மடை திறந்து இங்கே பூஜைகள் இடம்பெறும் என்பதனை விளம்பர பலகையிலேயே எழுதியிருக்கின்றார்கள். நாங்கள் முல்லைத்தீவிலே இருந்து வருகை தந்தோம். எங்களுக்கு இங்கு நேற்று யோடி பூசையும் தற்பொழுது சக்தி பூசையும் இங்கே இருக்கின்ற நிர்வாகத்தினரால் ஒழுங்கமைக்கப்பட்டு தந்திருக்கின்றார்கள். எனவே அடியவர்கள் மாலை போடுகின்ற அடியவர்கள் அனைவருமே இந்தியாவுக்கு சபரிமலை செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஆகையால் இலங்கையில் மாலை போட்டிருக்கின்ற அடியவர்கள் திருகோணமலை, மீண்டும் அறிய தருகிறேன், திருகோணமலையிலே கும்பிரிப்பிட்டி எனும் இடத்திலே சபரிமலைக்கு ஏற்றாப்போலே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஐயப்பனுடைய ஆலயம். இந்தியாவுக்கு செல்ல முடியாத அடியவர்கள் இங்கு வருகை தந்து என் பெருமானனுடைய திருவருளினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை அறிய தருகின்றேன். சுவாமி சரணம்.